நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு. ஃபுல்லா கலகலன்னு போகுது, ரசிக்கலாம். ஒன்றும் இல்லை, முருங்கைக்காய் காமெடி மாதிரி இதில் ஒரு காமெடி, அவ்வளோதான். ஆமாம், முருங்கைக்காய் காமெடி மாதிரி இதில் ஒரு காமெடி இருக்கு. அது நல்லா இருக்கு, ரொம்ப அசிங்கமாக இல்லை, நல்லா இருக்கு. சொல்லுங்கண்ணா. பெருசு படத்துக்கு நீங்க வந்த காரணம் என்ன? எங்கள் அண்ணா வந்து ஆக்சுவலி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அண்ணா கூட்டிகிட்டு வந்தாங்க பாருமான்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்தோம். ஓகே, படத்தோடைய கதையை பற்றி சொல்லும்போது ஒரு டிஃப்ரெண்டான கதையாக இருக்கு இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து ஓகே, இந்த கதையை நம்ம வந்து ஃபேமிலிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கதையாக இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்களா? கதையை சொல்லுங்க, அதை இப்போ நான் போய் படம் பார்க்கணும்ல. இல்ல ஜெனரலா கேக்குறாங்க, நீ போயிட்டு வந்து நீங்க ட்ரெய்லரே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு கான்செப்ட் பத்தி தான். அந்த கான்செப்ட் த்ரூ அவுட் த மூவி கேரி ஆகும், ஃபன்னா இருக்கும், அவ்வளவுதான். இது ஃபன்னான மூவியா, எமோஷனலான மூவியா? ஃபன்னு, லைக் லாஸ்ட் பீட்ல கொஞ்சம் எமோஷனல் ஆகும், ஒரு மாதிரி அப்பா சென்டிமெண்ட் மாதிரி எமோஷனல் ஆகும். இன் பிட்வீன் ஃபுல்லா ஒரு ஃபன், லைக் ஏதோ நடந்துருச்சு, அதை எப்படிலாம் மறைக்கலாம், ஒரு குடும்பம் எப்படிலாம் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுது, மானத்தை காப்பாற்ற என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் கொஞ்சம் நல்லா இருந்தது. படத்தோட த்ரூ அவுட்லயே பெருசு மாசு, பெருசு மாதிரி வாழணும், பெருசு மாதிரி சாகணும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன சாதிச்சார் படத்தை பாத்துருங்க, பெருசு என்ன சாதிச்சாருன்னு பாக்குறதுக்கு. தேங்க்யூ. நெட்டுக்குன்னு போயிட்டு இப்படி காமெடி பண்ண படம் இதுதான் முதல்ல பார்க்குறேன். ஹோல் டீம் எல்லாருமே சிரிக்க வச்ச படங்க இது. எல்லாருக்கும் தரமான கதை கொடுத்துக்கிறா போல. அது உண்மையிலே வந்து கரெக்டாக டைரக்டர் தான், அந்த புது டைரக்டர் போல் தெரியுது. யோ நீ எல்லாம் வந்து கிரேசி மோகன்கிட்ட இருந்துருக்கலாம்யா, அந்த ஸ்டாண்டர்ட் காமெடி. எனக்கு தெரிஞ்சு எஸ்.வி. சேகர் அடுத்தது இந்த ஸ்டாண்டர்ட் காமெடி இந்த டைரக்டர் தான். அவ்வளோ ஸ்க்ரீன் பிளேட்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிரிப்பை வந்து அது எப்படி கொண்டு போகணுன்னு அழகாக பார்த்துக்கிறாரு, கொண்டுக்கிறாரு. 50 மட்டும் ஆசை வரக்கூடாது, 80 நெட்டுக்கணும். வாழ்ந்தா இப்படி வாழணும், செத்தாலும் நெட்டுக்கிட்டு தான் சாகணும். அதுதான் கதை. சூப்பராக இருக்குது படம், தவறாக சொல்லலை. இந்த ஆர்மோ சொருப்பு நம்மள்கிட்ட இருந்தால் தான் எது நெட்டுக்குது எது கொட்டுக்குதுன்னு ஒரு இது இருக்குது. புரியுதா சொல்றது? ஒரு வளன்னு இருக்கக்கூடாது, தொட நெடுங்கக்கூடாது, கை நெடுங்கக்கூடாது, ஆனால் நெட்டுக்குன்னு இருக்கணும். கரெக்டுங்களா? அதுதான் கதை. படம் சூப்பராக இருக்குது. நகரன், முனிஷ்காந்த், பாலசரவணன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னதான் அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தாலுமே எல்லாருமே கூட ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்லா எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. என்ன கேட்குறீங்க? புரியும். ஆமாம், சின்ன பசங்களுக்கு புரியும். பட் வந்து கொஞ்சம் அதான் பாய்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்ஃபேக்ட் ஏஜ்டு பர்சன் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி நல்லா இருக்கு. அடல் கண்டென்ட் தான் நல்லா இருந்துச்சுண்ணா. புரியலண்ணா, படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் அந்த டெத் சீன்ஸ்னால் நல்லா இருந்துச்சு, சீன்ஸ்னால் நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. வைபவ் சார் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், காமெடியாக இருக்குது. சின்ன பசங்க மட்டும் பார்க்கக்கூடாது, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஏதாவது லாக் இருக்கா? இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏ சர்டிஃபைட்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அடால்ட் கரெக்டாக இருக்கும். அப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாது. பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸில் பார்க்கலாம். இது ஒன்றும் அவ்வளோலாம் தப்புலாம் கிடையாது, நார்மல் நடக்கிற விஷயத்தினால. ஓகே, பெருசு டைட்டில் கார்டு வச்சிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் பெருசு வைக்கிறதுக்கு? பெருசு தான், அதான் மேட்ரு. படத்தில் என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்க படத்தில் என்ன சொல்கிறதுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். அது வந்து நார்மலாக நடக்கிற விஷயத்த எடுத்திருக்காங்க. அது ஆனால் நல்லா இருக்குது. அது எப்படி சொல்கிறது பார்க்கலாங்க. ஃபேமிலி ஃபுல்லாக பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம். காமெடியாக நல்லா என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்குது. ஃபுல்லாக கொடுக்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். 100% வந்து அவங்க எடுத்த எஃபர்ட்டுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. எல்லாருமே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதில் நீங்கள் வந்து கண்டென்ட்டை பார்க்கணும், இதில் வந்து லாஜிக் பார்க்கணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு படத்துக்கு வரும்போது அதை கதைன்றது என்னென்னா கதை எல்லாரும் சொல்லி கேட்கக்கூடிய கதை தான். கதை வந்து எப்படி வேணாலும் அமைக்கலாம். அந்த கதையை வந்து ஃபுல்ஃபில்லாக அமைச்சிருக்காங்க. எல்லாத்தோட முயற்சியும் நல்லா இருந்துச்சு. டீமுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இல்லை, அது வந்து காமெடியில் வந்து அந்த 18+ன்ற ஃபீலே கொடுக்கல அவங்க. ஏன்னா அது வந்து காமெடி கண்டென்ட்டாக பார்க்கும்போது அது 18+ஆக இருக்கட்டும், 60+, வாட் எவர் இட் மேபி, அது வந்து காமெடி கண்டென்ட்டாக பார்த்தோம்னா படம் வந்து 100% சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க மக்கள், அவங்க இங்கே வந்து ஒரு 2.5 hours உட்காரும்போது அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போவாங்க. அது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எதுக்கு வந்தோன்றது ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும்போது அது ஃப்ரீயாக போவாங்க. நல்லா இருந்துச்சு. டீமுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சுங்க படம். ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நல்லா சிரிச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க.
படத்தில் நடித்த ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் கூட எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா நடிச்சு நல்லா பேசுனாங்க. நல்லா இருந்துச்சுங்க படம். 10க்கு 10 கொடுக்கலாம். ஸ்டார் கொடுக்குறாருன்னா 5 ஸ்டார் கூட கொடுப்பேன். 5க்கு 5 ஸ்டார் கொடுக்கலாம். எல்லாமே நம்ம நம்ம வீட்டில் கவலையை மறந்து போய் உட்காந்து பார்க்கலாம். எல்லா ஏஜும் பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் கூட அப்படி தான் நினச்சோம். இதாக இருக்க பார்ப்போமா என்னமா நினச்சோம். ஆனால் காமெடி இருக்குன்னு சரின்னு போய் பார்த்தா, ஆனால் உட்காந்ததுலேருந்து எந்திரிச்சு வர வரைக்கும் காமெடியாக தாங்க இருக்குது. ஒவ்வொரு சீன் பை சீன் எல்லாமே ஜோக்காக தான் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கருத்தெல்லாம் ஒரு டைம் பாஸ், நல்லா என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். கருத்து ஃபுல் காமெடிங்க. இது மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் காமெடி வந்து இந்த படத்தில் தாங்க ஃபுல்லாக பார்க்குறேன். சீன் பை சீன் ஒவ்வொரு டயலாக்குமே காமெடியாக தாங்க இருக்குது. நல்லா இருக்குங்க படம். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாங்க. நாங்கள் இப்போ ஃபேமிலியாக தான் வந்தோம். நாங்கள் ஒரு 10 பேர் ஃபேமிலியாக தான் வந்தோம். நல்லா இருக்குங்க படம். நல்லா இருக்கு. தேங்க்ஸ். படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் என்னங்க ஒரு படத்தை வச்சு பேசலாம், பேஸ் பண்ணி இந்த படத்தோட போட்டி போடலாம் அப்படின்னு இந்த சொல்லலாம். இந்த நம்ம முண்டாசுப்பட்டி கூட வந்துச்சுல, காமெடியாக இருந்துச்சுல, அது மாதிரி இருக்கு. அது நல்லா சின்ன பட்ஜெட்டு, ஆனால் நல்லா ஓடுங்க. முண்டாசுப்பட்டியில் வர்ற காமெடி மாதிரி இதுவும் நல்லா காமெடியாக நல்லா இதாக இருந்துச்சுங்க. அதை விட இன்னும் காமெடியாக இருந்துச்சுன்னு பார்த்துங்களேன். சீன் பை சீன் ஒவ்வொரு டைலாக்குமே காமெடி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சுங்க படம். நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குது. காமெடி என்டர்டைன்மெண்ட்டு. நல்லா தாத்தா நல்லா நடிச்சிருக்காரு அதில் பண்ண தாத்தா கேரக்டரு. அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் பெஞ்ச் டீம் வந்து நல்ல கதை, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு கதையை சூஸ் பண்ணி நல்லா ஃபேமிலி சப்ஜெக்டாக நல்லா ஜாலியாக போகுது கதை. நல்லா இருக்குது. நல்லா தாத்தா தான் மெயின் படம் ஃபுல்லாக. ஒன்லைன் ஸ்டோரிலான்னு சொல்ல முடியாதுல்ல. படம் நீங்கள் தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 10 கொடுப்பேன் நான். 10க்கே 10 கொடுப்பேன் நான். படம் சூப்பராக இருக்குது. பண்ணியிருக்காங்க, போய் பாருங்க அப்படின்றேன். அவ்வளோதான். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி ரியாலிட்டி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பசங்களோட வந்தீங்கன்னா நல்லா ஃபன் பண்ணுவீங்க. நீங்களாம் சின்ன பசங்களாம் கிடையாதுங்க. சர்டிஃபிகேட் சின்ன பசங்களும் கேட்குறீங்க பாருங்களா. குட். படத்தில் என்ன சொல்ல வராங்க? ஒன்றும் சொல்ல வரல. ரியாலிட்டியை காமிச்சிருக்காங்க. என்னென்ன சின்ன விஷயத்தில் என்னென்னலாம் நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் என்ன சுவாரஸ்யமாக நடக்கும், அதை எப்படி வந்து ஒரு காமெடியாக ஒரு ஆங்கிளில் நடக்குமோ அதை காமிச்சிருக்காங்க. நடக்கிறத காமிச்சிருக்காங்க. நல்லா போயிருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. ஃபேமிலி கிடையாதுங்க. அடல்ட் பார்க்கலாங்க. இங்கே அடல்ட் மூவியில் வந்துட்டு ஃபேமிலி பார்க்கலாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை பஸ் நீங்கள் படம் பார்த்துட்டு தானே வந்தீங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் அ குட் மூவி. படம் பார்த்தீங்களா? சரி, படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க ஏ கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகேவா? இல்லை ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். அது எனக்கு தெரியல. மற்றவங்களுக்கு எனக்கு மட்டும் தான் பேச முடியும். சரிங்களா? அப்படி என்ன சொல்ல வராங்க பெருசுன்னு சொல்லிட்டு? ஒன்றும் ஒரு பெருசோட கதை, ஒரு பெரியவரோட கதை தான், வேற ஒன்றும் கிடையாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பர்.